பாண்டவர்களும் குந்தி தேவியும் அரக்கு மாளிகையில் இருந்து தப்பிச்சு ஏக சக்கரம்னு ஒரு கிராமத்துக்கு போவாங்க. அப்போ ஒரு பிராமண கிராமவாசி பாண்டவர்கள் தங்க ஒரு குடிசையை தருவாரு. ஒரு நாள் அந்த பிராமணர் வீட்டுல இருந்து அழுகிற குரல் கேக்குது. குந்தி தேவியோ எதுக்காக அழுகுறீங்கன்னு கேக்குறாங்க. அப்போ அந்த பிராமணன் பக்காசுரன் கதையை சொல்ல ஆரம்பிப்பாரு. இந்த கிராமத்துல இருந்து ஒருவர் மூட்டை கணக்கான உணவுப் பொருட்களை பக்காசுரனுக்கு எடுத்து செல்லணும்னு இந்த ஊரோட அரசன் பக்காசுரனுக்கு ஒப்பந்தம் போட்டிருக்காரு. இந்த அசுரன் உணவையும் சாப்பிட்டு உணவை எடுத்துட்டு போற கிராமவாசியும் சேர்த்து சாப்பிடுவாருன்னு அழுதுகிட்டே சொல்லுவாரு. இப்போ இந்த மாதத்திற்கு என்னோட குடும்பத்திலிருந்து ஒருத்தர் போகணும்னு சொல்லுவாரு. அதுக்கு குந்தி தேவியோ உங்களோட மகனுக்கு பதிலா பீமன் எடுத்துட்டு போவான்னு சொல்லுவாங்க. அரிசி, பால், பழம், காய்கறிகள் இருக்கிற வண்டியை எடுத்துக்கிட்டு பீமன் காட்டுக்கு போவாரு. பீமன் காட்டுக்கு போன உடனே அவருக்கு பசிக்க ஆரம்பிக்கும். அவர் எடுத்து வந்த உணவை அவரே சாப்பிட்டுருவாரு. இத பார்த்து பக்காசுரனுக்கு கடுமையா கோபம் வந்து நீ எப்படி என்னோட உணவை சாப்பிடலாம்னு பீமனோட கடுமையா சண்டை போடுவாரு. ஒரு கட்டத்துக்கு மேல பீமன் பக்காசுரனை கொன்னுடுவாரு.